சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு அப்பளம் அண்ட் வாழைப்பழம் இந்த காம்பினேஷன் தான் சாப்பிட்ருந்தேன். இந்த காம்பினேஷன் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு குட்டி குட்டி வேலைலாம் பார்க்குறதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ருந்தோம். மேடம் சாப்பிட்டுட்டு தெம்பாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட. பிச்சு கொடுத்துடலாமா? பிச்சு கொடுத்துருவா உன்ன? நான் அடம் பிடிக்கல, நீ தான் அடம் பிடிக்கிற. உன்னை பிடிச்சி கொடுத்துடலாமா? அப்புறம் ஈவினிங் ஒரு வார்ட்ரோப் ஒன்று செட் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு. ஸோ அது வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த இடத்துல தான் அவன் செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து பக்கத்து ரூமில் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், இடம் காலி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கபோர்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 நாளாக கார்பெண்டர் தேடிட்டு இருக்கோம். எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இன்றைக்கி தான் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தோம். ஒரு வழியாக இந்த ஒர்க்கும் முடிஞ்சுதுன்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா அதுவும் பெண்டிங் ஆகிடுச்சு. ஏதோ ஸ்க்ரூ ஒன்று மிஸ்ஸிங். ஸோ அது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது முடிக்கிறதுக்கே 10 மணி ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால கடை எதுவும் இருக்காதுன்னு நாளைக்கு காலையில் செட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை செட் பண்ணி முடித்தா தான் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா எந்த கிளாத்ஸுமே நான் இன்னும் பிரிக்கவே இல்லை. இதை செட் பண்ணதுக்கப்புறம் பிரிச்சுக்கலான்னு விட்டுட்டேன்.